ஹலோ, குட் மார்னிங். பிரைஸ் லார்ட். இன்றைக்கும் இந்த புதிய நாள் உங்களை பார்க்கிறது சந்தோஷம். தேவன் நம்மோடு கூட இருந்து நன்மையான காரியங்களை செய்கிறவர். இன்றைக்கும் நன்மைகளையும் கிருபைகளையும் நம்முடைய வாழ்க்கையில் தந்து அவருடைய சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்யும்படிக்கு நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். இந்த நாளை கொடுத்திருக்கிறார். அதற்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம். யாத்ரா 33ஆம் அதிகாரம் 18, 19, 20 வசனங்கள் எப்படி படிக்கிறோம். அப்பொழுது அவன், உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் என்றான். அதற்கு அவர், என்னுடைய தயையெல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையா இருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையா இருப்பேன். எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன் என்று சொல்லி, நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது என்றார். Our life does not come with a plan, but it comes with a promise. நம்முடைய வாழ்க்கை பலவிதமான திட்டங்களை கொண்டு நம்மளுக்கு கொடுக்கப்படவில்லை. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை முன்னிட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை இருக்கும் பொழுது, அதுதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்ற விசுவாசம் நம்மளுக்கு இருக்கும் பொழுது, தேவன் பல நேரங்களில் வழிகளை மாற்றுவார், திட்டங்களை மாற்றுவார், மெத்தட்ஸை சேஞ்ச் பண்ணுவார். ஏனென்றால் அவருடைய வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும், தேவனுடைய சித்தம் செய்யப்பட வேண்டும், அவருடைய திட்டங்கள் செயல்படுத்தப்பட வேண்டும். மோசே ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியில கொண்டு வருகிறார். இப்போ வனாந்தரத்தில் அவங்க ஆசரிப்பு கூடாரெல்லாம் போட்டு ஆண்டவர் அவங்களோட பேசி கொண்டிருக்கிறார். மோசே இடத்துல பேசி கொண்டிருக்கிறார். இப்போ ஆண்டவர் மோசேக்கு அவர் கூட யாரை அனுப்ப போகிறேன் அப்படின்ற திட்டத்தை அவர் காட்ட மாட்டேங்கிறார். அப்போ மோசஸ் கேட்குறாரு, ஆண்டவரே நீர் எங்க கூட வரீங்க அப்படின்றத எதை வச்சு நாங்கள் புரிந்து கொள்றது, எதை வச்சு நாங்கள் தெரிந்து கொள்றது அப்படின்ற கேள்வியை கேட்கும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய தயையெல்லாம், என்னுடைய நன்மையெல்லாம், மை குட்னஸ் எல்லாவற்றையும் உனக்கு முன்பதாக நான் கடந்து போக செய்வேன். அதன் மேல நம்பிக்கையை வைத்து நீங்கள் எல்லாம் போங்க அப்படின்னு சொல்றார். நம்முடைய வாழ்க்கை திட்டங்களை பேஸ் பண்ணி இல்ல, தேவனுடைய சித்தத்தையும் தேவனுடைய வாக்கு தத்தத்தையும் சார்ந்து இருக்கிறது. அடுத்த பிளான் என்னன்னு மோசஸ்க்கு தெரியாத போது அவன் ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா மாறிட்டான். இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இளைப்பாரு, நீ என்னுடைய சமாதானத்தில் ரெஸ்ட்ல இரு, நான் உனக்கு முன்பதாக போவேன், என் நன்மை உனக்கு முன்பதாக போகும், என்னுடைய தரிசனம், என்னுடைய திட்டம், என்னுடைய இரக்கம், என்னுடைய கிருபை, எவன் மேல் கிருபையா இருக்க சித்தமா இருக்கிறேனோ, எவன் மேல் இரக்கமா இருக்க சித்தமா இருக்கனோ அவன் மேல் இரக்கமா இருப்பேன்னு ஆண்டவர் சொல்லி, அதன் மேல் உன்னுடைய நம்பிக்கையை வச்சு அதை ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்றார். இன்றைக்கும் நமக்கும் அதுதான் சொல்லுகிறார். அநேக நேரத்தில் நம்முடைய ஐடியாஸ், திட்டங்கள், பிளான்ஸு, நம்முடைய யோசனைகள் இதெல்லாம் ஒரு மாற்றத்திற்குள்ளே வரும்பொழுது, மாற்றப்படும் பொழுது நாம் ரொம்ப கவலைப்படுவோம், ரொம்ப ஜிட்டரி ஆயிடுவோம், ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக மாறிடுவோம். அந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய திட்டங்கள் மாற்றப்படும் பொழுது, உன்னுடைய கதை மாறும் பொழுது கவலைப்படாதே. ஏனென்றால் என்னுடைய நன்மையை உனக்கு முன்பதாக போக வைக்கிறேன், என்னுடைய கிருபையை உனக்கு முன்பதாக போக வைக்கிறேன், நீ அதை பிடிச்சுக்கோ அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அவருடைய நன்மையும் அவருடைய கிருபையும் பிடித்து கொண்டோம் என்றால் தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில பரிபூர்ணமாய் விளங்கும். இன்றைக்கும் அவருடைய நன்மையை பிடித்துக் கொள்வோம். ஒருவேளை இன்றைக்கு உங்க வாழ்க்கையின் கதை மாறுகிறது அப்படின்னா கர்த்தர் அதை மாற்றுகிறார். கவலைப்படாதிருங்கள். தேவன் உங்களுக்கு முன்பதாக போகிறார். அவருடைய நன்மை உங்களுக்கு முன்பதாக இருக்கிறது. ஒரு நாளும் அவர் உங்களுக்கு தீமை செய்கிறவர் கிடையாது. நன்மையும் கிருபையும் உங்களை பின்தொடரும். இன்றைக்கும் பின்தொடர செய்கிற தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை வழி நடத்துவார்.